எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. கிஃப்ட் நிஃப்டினுடைய சிக்னல் நம்மளுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. 24,300 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிஃப்ட் நிஃப்டி. நேற்று நம்மளுடைய மார்க்கெட் 24,032 தான் க்ளோசிங். ஆஹா, அப்போ 200-250 பாயிண்ட் மேலே ஏறிடுமா? அப்படி என்ன உலகத்தில் நடந்தது? அது ஒரு விஷயம். இன்னும் ஒரு விஷயம், இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர்ந்து மேல் நோக்கியே ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் ஒரு வாலட்டிலிட்டி சரிவடைகிறதோ அல்லது திரும்பி ஏறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. தற்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டியினுடைய மார்னிங் சிக்னல் என்பது பாசிட்டிவ் ஓப்பனிங் ப்ளஸ் ஓப்பனிங் ஆனதுக்கப்புறம் சிறிய சிறிய முன்னேற்றமாக தான் தற்போது வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி என்பது காமிச்சிக்கிட்டு இருக்கு. எதுக்கு இப்போ எங்களுக்கு இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கில் தர்றீங்க அப்படின்றதே நம்மளுக்கு புரியல. இந்த சமயத்தில் குளோபல் மார்க்கெட்ஸில் எங்கேயுமே பிரச்சனை இல்லை. எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ்ல தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்காங்க. பேசாமல் நம்ம போய் கொரிய மக்களோட இணைந்து நம்மளும் கொரியாக்காரன் நாங்கள் ஆயிடலாமா, இல்லை தைவான் மக்களோட சேர்ந்து தைவான் மக்களாக மாறிடலாமான்னு தெரியல. காஸ்பியெல்லாம் இன்னைக்கு 5% அப்பு. எப்படிங்க இப்படி நடக்குது? நம்ம மார்க்கெட்டில் எங்காவது இப்படி 5% கிஃப்ட் நிஃப்டியோ அல்லது நிஃப்டியோ ஏறி ஒரே நாளில் 1000 பாயிண்ட் மட்டும் நிஃப்டி ஏறிடுச்சுன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான், உலகமே வெடிச்சு செதறிடும். நான் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்பவும் நிஃப்டி 2000-3000 நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பவும் 100 பாயிண்ட் ஏறுறது பெரிய விஷயமா இருந்தது. இப்போவும் 100 பாயிண்ட்டினுடைய மாற்றமும் பெரிய விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி மட்டும் 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட் அந்த மாதிரிலாம் இந்த காஸ்பி மாதிரி நம்மெல்லாம் வந்தோம்னு வச்சிங்களேன், அவ்வளவுதான். இந்த சமயத்தில் எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா நம்மளுக்கு ஏதாவது உதவிகரமாக இருக்கா, சேஞ்ச் ஆயிடுச்சா இந்த மே மாதத்தில் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. சும்மா ஏதோ ஒரு நாள் 4 மேல 2800 கோடிக்கு வாங்கினவங்க மறுபடியும் 3600 கோடிக்கு விற்று தான் வச்சுருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ்னால் நம்மளுக்கு எந்த விதமான உபயோகம் இல்லை. ஃபாரினர்ஸ்னால் யாருக்கு உபயோகம்னா இந்த தைவான் மார்க்கெட், காஸ்பி மார்க்கெட்டுக்கு தான் உபயோகம். ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் விற்கிற பணத்தையெல்லாம் கொண்டு போய் அங்கே தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு சாதாரண ஆளுக்கு கிடையாது. பஜாஜ் ஆட்டோ அதெல்லாம் மிகப்பெரிய வால்டிலிட்டியான கம்பெனி. ஸோ அவன்லாம் என்ன பண்ண போகிறான்? காலையில் 9:15 அப்படின்ற கேண்டிலுக்கு அப்புறம் பாலிகேபு, சிஜி பவரு, மீஷோ, பிபி ஃபின்டெக்கு, பேடிஎம்மு, ப்ளூ ஸ்டாரு அப்படின்னு எல்லா பங்குகளுமே ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்குகளினுடைய ரிசல்ட் என்பது வருது. ஸோ இன்றைக்கோ நாளைக்கோ பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வர்றாங்களா? அதே மாதிரி நேற்று ரிசல்ட் கொடுத்த பங்குகளும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. அதுவும் வால்டிலிட்டியாக ஏதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க்லாம் பெரிய வால்டிலிட்டி வருதா, ஹீரோ மோட்டோ கார்ப்பு, கோஃபோர்ஜு இது போன்ற நேற்று ரிசல்ட் கொடுத்த முக்கிய பங்குகள்லையும் பெரிய அளவில் ஏதாவது மாற்றம் வருதா? நண்பர்களே, அடுத்தது பல ஸ்விங் ட்ரேடர்கள் பல முக்கியமான மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பல பங்குகளை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு அந்த 9:15 கேண்டிலுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, பெருசாக மேலே பிரேக் அவுட் ஆகுதா அல்லது பிரேக் டவுன் ஆகுதா, என்ன ஆக போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஏபி கேபிட்டல் அப்படின்ற ஒரு பங்கு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. திடீர்னு 4ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இறக்கம் ஏற்றம் இறக்கம் ஏற்றம்னு அவனால் சுத்தமாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு வால்டிலிட்டியில் ட்ரேட் ஆகிருக்கு. அப்போ இன்றைய மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு 9:15 கேண்டிலுக்கு கீழே அவன் கிளியராக கீழே போய் முந்தானேத்தினுடைய லோவை போய் தொடர மாதிரி இருந்தாலும் பெருசாக கீழே விழுகணும். அல்லது அவன் புதிய உச்சம் ஆல் டைம் ஹைக்கு மேலே இன்னொரு ஹை இது போகணும், சமீபத்தினுடைய ஹையை தாண்டி போகணும் அப்படின்னு நினச்சாலும் அது தூரமாக இருக்குது. ஸோ மேலேருந்து தொப்புன்னு கீழே விழுந்தாலும் அதனுடைய சமீபத்திய லோ ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. அல்லது புதிய உச்சம் போகணும், விடாப்படியாக தொடர்ந்து முன்னேறி கீழே உளுந்து மேலே ஏறி கீழே உளுந்து தொடர்ந்து ஒரு மொமெண்டம்லேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பங்கு புதிய உச்சம் போகிறதா இருந்தாலும் தள்ளி போகணும், அல்லது நேற்றைய லோவோ அல்லது முந்தானேத்து லோவோ டச் பண்ணுறதா இருந்தாலும் கீழே உழுகணுமே அப்படின்னு பல ஸ்விங் ட்ரேடர்கள் இந்த ஒரு பங்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற பங்கு. அவன் என்ன நினச்சானே தெரில, நேற்று ராக்கெட் மாதிரி மேலே வந்திருக்கான். 1370 இருந்து 1429 வந்திருக்கான். ஸோ இந்த பங்குமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபிபோனாக்கி சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க, ரீட்ரேஸ்மெண்ட் கான்செப்ட் சொல்லுவாங்க. அது மாதிரி பல்வேறு கான்செப்டுகள் இருக்குது. அந்த கான்செப்டில் நேத்தத்தை மிடில் ஆஃப் த லைனை தொட்டுட்டு போனாலும் சரி, அல்லது அதுக்கும் கீழே லோவை போய் தொட்டாலும் சரி,
அல்லது புதிய உச்சங்களாக இதுக்கு முன்னாடி அவன் 23 நாளில் ஒரு 1450 வரைக்கும் போயிருக்கான். ஒருவேளை அதை பிரேக் அவுட் ஆகி மேலே போனாலும் சரி, எந்த பக்கம் போனாலும் சரி, பல ஸ்விங் ட்ரேடர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 9:15 கேண்டில் அப்படின்றது ஒரு 5 நிமிஷம் கேண்டில், அதுக்கு மேலே அவங்க என்ன அரை மணி நேரமாக உட்காந்து பார்த்துட்டு இருக்க போகிறாங்க பல ட்ரேடர்கள். அந்த ஒரே ஒரு கேண்டில், அந்த கேண்டிலுக்கு மேலே போகுதா கீழே போகுதா அப்படின்னு உட்காந்து வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஆர்எஃப்ஆர்மா போன்ற பங்குகளும் பல ஸ்விங் ட்ரேடர்ஸ் அவங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது மூணாவதாக இந்த அதானி கிரீன். இந்த அதானி கிரீன் சமீபத்தில் என்ன பண்ணியிருந்தான்னா திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம், அதுவும் இல்லாமல் சமீபத்தில் அது 1200லேருந்து 1331 வந்துட்டான். ஆனால் மேலே வர வர அவனுடைய மூவ்மெண்ட் எல்லாமே கம்மியாயிடுச்சு, சின்ன சின்னதாக பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. அப்போ இன்றைய தேதியில் அது ஏதாவது கீழே விழுந்தாலோ அல்லது மேலே போனாவோ ஏதாவது பெருசாக செய்யுமா அப்படின்னு இந்த அதானி கிரீன் போன்ற பங்குகளையும் பல ஸ்விங் ட்ரேடர்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஐடியா ஷேருக்கு இதுதான் வேலை. அவன் பாட்டுக்கு சும்மா எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பான், அப்புறம் நியூஸ் ஏதாவது வரும், நியூஸை வச்சுக்கிட்டு திடீர்னு கேப் அப்பு கேப் டவுன் எந்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் சமீபத்தில் கேப் அப் ஆன பங்கு அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் இந்த ஐடியா ஷேர் இருக்குது. ஸோ பொதுவாக கேப் அப்போ கேப் டவுனோ ஆனால் திடீர்னு ஒரு 2-3 நாள் கழித்து அந்த பங்கு சில குரூப் என்னம்பாங்க, அது கேப் அப் ஆச்சு இல்லை, போய் கேப் ஃபில் பண்ணிட்டு வர சொல்லுங்கம்பாங்க. சில பேர் என்னம்பாங்க, கேப் டவுன் ஆச்சு இல்லை, கேப் அப் ஆச்சு இல்லை, போய் அந்த கேப்பை மறுபடியும் ஃபில் பண்ணிட்டு வர எனத்தையாவது அவனை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஐடியா போன்ற பங்குகளும் தன்னுடைய ப்ரீவியஸ் டே ஹையை போய் தொட்டாலும் சரி, அல்லது அவன் எங்கே கேப் அப் ஆனானோ அந்த கேப்பை போய் தொட்டாலும் சரி, அந்த பங்குமே பெரிய அளவில் ஒரு மூவ்மெண்ட் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து சில நாட்கள்லேயோ அல்லது சில நேரங்களிலேயோ இந்த ஐடியா அப்படின்ற பங்கு ஏதாவது மூவ்மெண்ட் ஆகுமா அப்படின்னு பல ஸ்விங் ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விடுங்க, நிஃப்டி 50 இண்டெக்ஸு நேற்றே நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி ரொம்ப சுமாரான மார்க்கெட் தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்தது. தொடர்ந்து கீழே இறங்கின கிஃப்ட் நிஃப்டி, அதாவது நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸு எந்த புண்ணியமான ஒரு குறிப்பிட்ட லோவை வந்து செட் பண்ணி விட்டுட்டான். எவ்வளோ ஒரு குரூப் வந்து கீழே வந்து விழுந்ததுன்னா நம்மளுடைய மார்க்கெட்டு 23,800க்கு கீழே அந்த இடத்துல ஏதோ ஹெவியாக பையிங் போட்டு ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கானு. 2 முறை காப்பாற்றி விட்டான். நேற்றுமே வந்து கீழே பயப்படும்படியாக கீழே வந்து விழுந்தது. அந்த சமயத்துலேயும் இந்த 23,800ன்றது ஒரு சப்போர்ட் மாதிரி நின்று காப்பாற்றி விட்டுருச்சு நேற்று. ஸோ நேற்றே வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகி கீழே விழுந்த மார்க்கெட் நிஃப்டி 50 இண்டெக்ஸு 23,900 கிட்ட சப்போர்ட் எடுத்து 24,050ன்னு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி ஒரு 24,250ன்னு முந்தானியத்தினுடைய உச்சத்துக்கு வந்துச்சுன்னா பல பேர்த்த காப்பாற்றி விட்டுரும். ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல போய் ஏதாவது பொசிஷன் எடுத்திருப்பாங்க, அப்புறம் தொடர் இறக்கமாக இருக்குது. இன்றைக்கி ஏதாவது ஒரு 200 பாயிண்ட் ஏறி அவங்களையெல்லாம் காப்பாற்றி விடுதா அப்படின்றதுக்கு தான் இன்றைக்கி இந்த கிஃப்ட் நிஃப்டி சிக்னல் என்பது தற்போதைக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கு. களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.